எந்த ஒரு கதையும் கேட்காம, எந்த ஒரு ரிவ்யூவும் பார்க்காம, ரேண்டமா நேத்து நைட்டு சாட்டர்டே நைட்டு ஒரு படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அமேசான் பிரைமில் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. 1 மாசமாகுது இந்த படம் வந்து. எனக்கு இந்த படத்தை பற்றி சுத்தமாக எந்த ஐடியாவும் இல்லை. டார்க்குன்ற அந்த டைட்டிலை வச்சு இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். சைலண்ட்டாக சம்பவம் பண்ணுறதுன்னுவாங்கள்ல, அது இந்த படம் தான். ஒரு பயங்கரமான பேய் படம். நான் இதை ரொம்ப ஹைப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. மேபி உங்களுக்கு பார்த்து அது சிம்பிளாக கூட இருக்கலாம். பட் ஆல்ரெடி தமிழில் இந்த படம் வந்து இதே கதைக்களம், இதே கேரக்டர்ஸோட ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தோட பேரை சொன்னால் இந்த படத்தை நான் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும். யாவரும் நலம், பீஸா அப்படின்ற மாதிரி நிறைய பேய் படங்கள் தமிழில் வந்திருக்கு. எஸ்பெஷலி யாவரும் நலம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் மிரட்டி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும். செம சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். டாடா படம் எடுத்த டைரக்டர் தான் இந்த படத்தோட கதையை எழுதியிருக்காரு. பாக்யராஜ் சாரோட கடைசி படம். புது ஹீரோ, புது ஹீரோயின், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது. எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் பாருங்கள். படத்தை பார்த்துட்டு கதையை ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா கதை தான் இந்த படத்தோட ஹீரோ. செம சூப்பராக இருக்குது. டார்க் ட்ரை பண்ணி பாருங்கள்.